கேட்பாரு. நான் கேட்டுதான் 11 மணிக்கு மேல அனுப்பியிருக்கேன். சரி, ஓகே. விண்டோஸ் ஆர் சிஎம்டி சார் அட்டெண்டன்ஸ்னு வரும். குரூப்ல ஓபன் பண்ணி. சரி பசங்களா, கவனிங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க. சிடி /sam /htdocs அதுக்கப்புறம் சிடி கோப்பா. சரியா? இதுல நம்ம இப்போ அன்னைக்குமா இந்த ஸ்கிரிப்டோட இது வந்து ஃபேக்டோரியல் தானே. ஃபேக்டோரியல் தானேமா. எஸ், இந்த சரி இந்த பாருங்க. நீங்க இதுல இருக்கிறத பார்க்காதீங்க, நான் டைப் பண்றேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாவே. இது சின்ன ப்ரோக்ராம் அதான் இருக்கும், கவலைப்படாதீங்க. நோட்பேட் fact.html நோட்பேட் fact.html எஸ் கொடுங்க. இப்போ நம்ம இப்பயும் ஃபார் லூப் தான் பயன்படுத்த போறோம். சரியா? ஃபார் லூப் யூஸ் பண்ண போறோம். ஆனா முன்ன காலையில சம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இப்போ வந்து ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போறோம். ஃபேக்டோரியல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேக்டோரியல் என்ன கேட்டீங்கன்னா, கவனிங்க. இப்போ நம்ம காலையில 4 இருக்கு, சம் அப் டு 4. கவனி சௌமியா, சம் அப் டு 4 எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லு. முதல்ல கவுனி சொல்றது கதையில மட்டுமே மைண்ட் வச்சிருந்தேன்னா எப்படி நீ தப்பு. ஓகே சரி, இப்போ கவனிங்க. சம் அப் டு 4 என்னது? 1 + 2 + 3 + 4. அதான் வந்து சம் அப் டு 4. ஆனா ஃபேக்டோரியலுக்கு 4 ஃபேக்டோரியல் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா 4 × 2 × 3 × 1. அதாவது எப்படின்னா 1ல இருந்தா 1 × 2 × 3 × 4 4 வரைக்கும் இருக்கிற எல்லா நம்பரையும் பெருக்கணும். நம்ம முன்ன கூட்டணும்ல, பிளஸ் சிம்பலுக்கு பதிலா இன்டூ சிம்பல் போட்டா போதும். சரியா? ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஈக்குவல்ஸ் 0ன்னு போட்டோம். ஆனா இங்க நம்ம ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் 0ன்னு போட்டு ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோயேன், 0வை எத்தனை நம்பரால பெருக்கினாலும் 0வா ரிசல்ட் வந்துரும். அதனால 1ன்னு இனிஷியல் வேல்யூ செட் பண்ணணும். சரியா? நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் நடத்தி திரும்ப ஒரு தடவை சொல்றேன். இதுலயும் நம்ம அதே ஃபார் லூப் தான் யூஸ் பண்ண போறோம். HTML head title factorial மட்டும் போடுவோம். /title அதுக்கப்புறமா link rel equals style sheet அப்புறமா type equals text/css அதுக்கப்புறமா href equals red.css. சரியா? இப்ப நாம என்ன பண்றோம், ஸ்கிரிப்ட் கவனிங்க. நம்ம அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் அடிச்சாலும் இப்படி வெறும ஸ்கிரிப்ட்/ஸ்கிரிப்ட்னு போட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒழுங்கா வேலை செய்யும். 3 எங்கம்மா? ஓகே, மறைஞ்சிருக்குது இல்ல, எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில இருந்ததோட இப்ப குறைவா ஆள் இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் இல்லாம மாதிரியே தெரியுது. நானே அனுப்பிட்டேன். ஒரு பொண்ணு தான் பர்மிஷன். சரிம்மா, ஓகே. கவனிங்க. இப்போ கவனிங்க. ஸ்கிரிப்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் கவனிங்க. ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவல்ஸ் text/javascript போடல, அதே மாதிரி லாங்குவேஜ் ஈக்குவல்ஸ் javascript போடல. ஆனாலும் இது வேலை செய்யும். ஓகேவா? அதுல என்ன கேட்டீங்கன்னா javascript தானே அதுவே கண்டுபிடிச்சு, ப்ரௌசரே வந்து இது எந்த டைப் ஸ்கிரிப்ட்னு கண்டுபிடிச்சு. இதுல லாபம் என்ன சொல்ல, நமக்கு டைப்பிங் வேலை மிச்சம். நஷ்டம் என்ன கேட்டீங்கன்னா சில நேரத்தில் அந்த ஸ்கிரிப்டை கண்டுபிடிக்க தெரியல, ப்ரௌசர் வந்து ஏடா கூட பண்ணி. ஓகேவா? நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ரன் ஆகும். ஆனா ஒரு லாபம், டைப்பிங் குறைச்சிக்கலாம். ஸ்கிரிப்ட்னு மட்டும் வெறுமை டைப் பண்ணாலே போதுமானது. ஃபங்க்ஷன் ஃபேக்ட். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், where கவனிங்க n equals number document dot
fact form dot x dot value அப்புறமா where f equals 1. காலையில சம் கொடுத்த மாதிரி இங்க f னு ஒரு வேரியபிள் இனிஷியேட் பண்ணிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறமா for where I equals 1, I less than or equals n. இதெல்லாம் வித்தியாசம் ஏதாவது தெரியுதா? ஒன்னும் கிடையாது. ஆனா வித்தியாசம் எங்க வரும்னு சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காலையில sum equals sum plus I ன்னு போட்டோம். ஞாபகம் இருக்குதா? sum equals sum plus I. இங்க வந்து f equals f star I அப்படின்னு போடும். fact equals fact star I. இதை இன்னொரு விதமா எழுதலாம். இப்படி போட்டது நீட்டா தெரியுது. ஆனா இதை சிம்பிளா போடணும்னா f star equals I அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா f ஐ எடு ஐயால மல்டிப்ளை பண்ணி f லயே வச்சிடுன்னு அர்த்தம். ஓகேவா? ஷார்ட்கட் f equals f star I ன்னு எழுதினோம்ல. என்னது எது வந்துதா? சரி ஒன்று போனப்போ சரி நான் கவனிக்கல போனப்போ. இப்ப நம்ம அதாவது f equals f star I ன்னு எழுதுறதுக்கு பதிலா f star equals I ன்னு எழுதினாலே போதும். சரியா? அதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் ஸ்லாஷ் ஹெட் அப்புறமா பாடி அப்புறம் h1 factorial of number given number slash h1 அப்புறமா form name equals fact form action equals hash method equals post. சரி நமக்கு ஒரே ஒரு இன்புட் தான் வாங்கணும் இல்லையா? நான் இப்ப என்ன பண்றேன் சென்டர் கொடுத்துடுறேன். ஐயோ இங்க இதுக்கு முன்னாலே சென்டர் கொடுத்துருக்கணுமா? இல்ல வேணாம். இங்க சென்டர் கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு enter a number colon space input type equals text name equals x அப்புறம் br space slash அதுக்கப்புறமா input type equals button அப்புறம் value equals factorial on click equals fact bracket open bracket close. இது நம்ம மேல எழுதின ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டோமா? அவ்வளவுதான். இதுக்கு அப்புறமா ஐயோ ஒரு லைன் நாம மிஸ் பண்ணிட்டோம். மேலே ஒரு லைன் நான் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமா? span id equals res slash span. சரியா? இது கொடுத்துட்டு ஸ்லாஷ் சென்டர் ஸ்லாஷ் ஃபார்ம் அப்புறம் ஸ்லாஷ் பாடி ஸ்லாஷ் HTML. இது நீங்க முடிச்சிருங்க. ஒரு வரி நான் மேல லாஸ்டா ஒரு வரி செட் பண்ண மறந்துட்டேன். இப்ப பண்ணல. நீங்க இதை எழுதிடுங்க. இந்த ஃபார் லூப் முடிஞ்சதும் ரெண்டு கர்லி பிரேஸ்க்கு நடுவுல document.getElementById res.innerHTML equals போட்டு அந்த ரிசல்ட் கார்டை எழுதுங்க. அதனால சொல்ல மாட்டேன். ஏமா இந்த ஒரே ஒரு வரி மட்டும் போட்டா போதுமானமா? ஓகே
சரி, அந்த ஒண்ணு மட்டும் எழுதிடலாமா? நான் அப்புறமா உங்களுக்கு டைம் தரேனேம்மா. Yes. Document dot get element by ID. Okay. By ID bracket open res double quotes close dot inner HTML equals h1 plus n plus இந்த எக்ஸ்கிளமேஷன் போட்டா ஃபேக்டோரியலோட சிம்பல் equals plus m plus slash h1. நான் முதல்ல இருந்தே திரும்ப வைக்கிறேன். கிளாஸ் இப்ப ஒரு ஆஃபரும் கொடுத்திருக்குது. என்ன சொல்லுங்க? சொல்லக்கூடாதுல்ல, சொல்ல தேவையில்லை. நீயா சொன்னா நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். நீங்க இந்த ஸ்கிரிப்ட சொல்ல வேண்டாம் சொல்ல. ஸ்கிரிப்ட் இவ்வளவுதான் ரன் பண்ணணும். இதுலயும் ஃபார்ம் ரிசல்ட் வந்த அப்புறமா ஒரு பிரிண்ட், அப்புறமா ரைட் கிளிக் பண்ணி வியூ பேஜஸ் கொடுத்து ஒரு பிடிஎஃப். ரெண்டுமே பிடிஎஃப் தான். முடிஞ்சு கவனிங்க. நான் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் தரேன். தேவை என்ன சொல்றீங்க? நீ அப்ப எழுதிக்க, மேல இருந்து எழுதி. முடிச்சிட்டியாமா? நான் உனக்கு அப்புறமா முடிச்சிட்டு ரெக்கார்டிங் இல்ல, ரெக்கார்டிங் பாஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க 127.0.0.1 ஸ்லாஷ் கோப்பா ஸ்லாஷ் நம்ம இதுக்கு fact.html பேர் கொடுத்தோம். என்ன பேர் கொடுத்தோம் சொல்லுங்க? fact.html. என்டர். நம்ம ஃபார்ம் என்டர் நம்பர்னு கேக்குதா? நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? சைலண்டா சின்ன நம்பரா முதல்ல கொடுப்போம், அப்புறமா பெரிய நம்பர் கொடுப்போம். ஏன்னா இப்ப நம்ம 4 கொடுத்தா 1 into 2 2 தான், 2 into 3 6, 6 into 4 24. ஓகேவா? அதுதான், அவ்வளவுதான். 24 வந்தா கரெக்ட். 4 கொடுங்க, ஃபேக்டோரியல் கொடுங்க. 4 ஃபேக்டோரியல் equals 24. சரியா? அதே 5 ஃபேக்டோரியல் என்ன சொல்லுங்க? 120. 5 ஃபேக்டோரியல் போடுங்க, 120. அப்புறம் 6 ஃபேக்டோரியல். நீங்க எது வேணும்னா கொடுக்கலாம், ஆனா என்ன ரிசல்ட் வரணும்னு தெரியாம கொடுத்தீங்கன்னா தப்பா ரைட்டானே புரியாது. 7 ஃபேக்டோரியல். 7 ஃபேக்டோரியல் 5040. அதே ஒரு சும்மா சாதா 10 15க்கே கொடுத்து பாருங்களேன். 10 ஃபேக்டோரியல் கொடுத்து பாரு, எவ்வளவு வருது சொல்ல முடியுமா? 10 ஃபேக்டோரியலோட வேல்யூ என்ன வருது? வெரி குட். அதாவது வெறும் 10 ஃபேக்டோரியலுக்கு நம்ம எங்க போயிடுறோம்? 36 lakh. புரியுதா? நீங்க ஃபேக்டோரியல்ல போக போக தூரமா பெரிய பெரிய நம்பரா வர ஆரம்பிக்கும். சரியா? சரி, இப்போ இதுல எதுவும் தப்பு இல்லாதனால அப்படியே ரன் ஆயிடுது. நீங்களும் ரன் பண்ணிட்டீங்கன்னா, இது ரொம்ப சின்ன ஸ்கிரிப்ட் தான். ரன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு பிடிஎஃப் எடுத்துக்கோங்க, அதுக்கு அடுத்து வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து அந்த ஒரு பிடிஎஃப் எடுத்துருங்க. சரியா போச்சு. சொல்றேன், ஒரு நிமிஷம் வைக்கிறேம்மா, ஒரு நிமிஷம். போனா இரு. இருமா, உங்க அண்ணன் எனக்கு